19 போஸ்ட் மார்க்கெட் பார்த்துட்டு இருக்கோம். என்ன நடந்திருக்குன்னு பார்க்கலாம். நமக்கு லைனுக்கு வந்துச்சா வரலையா, எப்படி ரியாக்ட் பண்ணியிருக்கு மார்க்கெட் அப்படின்னு பார்க்கலாம். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 19ஆம் தேதி மார்க்கெட் வந்து கேப் டவுன் ஆயிருக்கு. ஜஸ்ட் நம்ம லைனுக்கு மேலே, அதாவது லிக்விடிட்டிக்கு மேலே, டேவோட லிக்விடிட்டிக்கு மேலே கேப் கீழே டவுனில் ஓப்பன் ஆகி மார்க்கெட் அகைன் புஷ் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கும் நம்மளை வந்து ஏமாற்றிட்டாங்க. என்ன அப்படின்னா, இங்கே ஏற்றுனாங்க, மார்க்கெட் இங்கே போய் ரிவர்ஸ் ஆகிருந்ததுன்னா அருமையான ரிவர்சல் வந்திருக்கும், இங்கே வந்திருக்கும். அப்போ நம்ம இந்த இடத்துல ஒரு கால் பண்ணியிருக்கலாம். இன்றைக்கும் நமக்கு சரியான இடத்துல கால் கிடைக்கல. ஸோ இந்த இடத்துல நமக்கு வந்திருந்ததுன்னா நிச்சயமாக ஒரு அருமையான ஒரு ரிசல்ட் கால் இருந்திருக்கும், எக்ஸலண்ட்டாக ப்ராஃபிட் பண்ணியிருக்க முடியும். ஆனால் அந்த இடத்துல நமக்கு கால் கிடைக்கல. சரி, இது ஏன் ஏற்றம் தடுக்கப்பட்டது, இந்த இறக்கம் ஏன் தடுக்கப்பட்டது அப்படின்றத ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். நான் திரும்ப சொல்கிறேன், லிக்விடிட்டி அப்படின்னு நம்ம ஒரு கான்செப்ட் சொல்கிறோம். இது எதுக்குன்றது அதை புதுசாக வர வாரிக்கு சரி, பழைய வீடியோஸும் சரி, நம்ம கிளியராக சொல்லிடுறேன். இந்த பையர் லிக்விடிட்டி ஏரியா, அதாவது நம்ம சொல்லக்கூடிய இந்த பையர் லிக்விடிட்டி, இந்த க்ரீன் கலர் ஷேடாவில் இருக்கக்கூடிய ஏரியா இருக்கு இல்லையா, இந்த ஏரியா எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பையர்ஸ், டெம்பரவரி பையர்ஸ் ஆக்குபைடாக இருப்பாங்க. ப்ரீவியஸாக இங்கேருந்து மார்க்கெட்டை மேலே புஷ் பண்ணியிருப்பாங்க. அப்போ இந்த இடம் சப்போர்ட்டாக ரியாக்ட் பண்ணும் அப்படின்றத தெளிவாக புரிஞ்சுக்கணும். ஓகேவா? அதே மாதிரி இந்த ரெட் கலரில் நம்ம கொடுத்துருக்கோம் இல்லையா, இந்த ரெட் கலர் ஏரியா ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா செல்லர், அதாவது கேண்டில் கண்டினியூவாக அங்கேருந்து ரிஜெக்ட் ஆகிருக்கும். இந்த ஏரியாவை நம்ம வந்து செல்லிங் லிக்விடிட்டி அப்படிமோ. ஸோ செல்லர்ஸ் அங்கே அதிகமாக இருக்காங்க அப்படின்றதான் அதோட பொருள். இது டெம்பரரி செல்லர்ஸ்னு நம்ம சொல்லுவோம், சரியா? ஆனால் நம்ம கொடுத்துருக்க இடம், மேஜிக்கல் லைனுக்கான இடம் வந்து என்ன அப்படின்னா, இந்த மேஜிக்கல் லைன் நம்ம இந்த கொடுத்துருக்க லெவல்ஸ்க்கான இடம். அதோட ரீசன் என்ன, அங்கே தான் மார்க்கெட்டோட செல்லர் ஸ்கெட்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு அர்த்தம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒன்று சொல்கிறேன் பாருங்கள். 23,000 நேற்று அந்த இடத்துல இருக்கும்போது எவ்வளோக்கு இருந்துச்சு அப்படின்னா, கால் சைடில், அதாவது கால் சைடு சொல்கிறேன், கால் சைடில் 83 ரூபாய் இருந்துச்சு, சரிங்களா? 83 ரூபா இருந்தது. இன்னைக்கு எவ்வளோ இருக்குது அப்படின்னா 49 ரூபா தான் இருக்குது. ஆனால் மார்க்கெட் இந்த அளவுக்கு புஷ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இது அடிப்படையை புரிஞ்சுக்கணும். அப்போ இந்த இடத்துல இருக்கக்கூடிய செல்லர்ஸ் என்னவா இருந்திருப்பாங்க யோசிச்சு பாருங்க. 83 ரூபாயா இருந்தா அந்த இடத்துல என்ன இருப்பாங்கன்னா, அந்த இடத்துல கண்டிப்பாக வந்து அவனுக்கு 83 ரூபாய்க்கு மேலே போச்சு அப்படின்னா லாஸ். சிம்பிள். அப்போ இதுக்குள்ள கட்டுப்பாட்டுக்குள்ளே மார்க்கெட்டை வைக்கணும் அப்படிங்கிறது அவனோட மெயின் தாட்டு. ஸோ மார்க்கெட் இங்கேருந்து இவ்வளோ தூரம் ஏறி இருக்காங்க காலையில் அப்படின்னா அதுக்கு ஒரு ரீசன் இருக்குது. வாங்க என்னென்னு பார்க்கலாம். மார்க்கெட் பாருங்கள், நம்ம ஆல்ரெடி அடிக்கடி சொல்லுவோம், பேங்க் நிஃப்டி லிக்விடிட்டி பேஸ் பண்ணி தான் ரன் ஆகுதுன்னு. நான் லிக்விடிட்டி இப்போ கிளியராக உங்களுக்கு சொல்லியிருந்தேன். ஸோ லிக்விடிட்டிலேருந்து சப்போர்ட் அடிச்சிருக்கு பாருங்கள். ஃபஸ்ட்டு கேண்டிலே வலுவாக போட்டிருக்காங்க. ஆனால் நிஃப்டியில் ஃபஸ்ட்டு கேண்டில் டோஜி தான் ஃபார்ம் ஆயிருக்கு. ஓகேவா? அதுக்கப்புறம் கன்னியூ, அதுக்கப்புறம் அதாவது முன்னாடியே வந்து இவன் கவர் பண்ணிட்டான். இந்த இடத்துக்கு மேலே இவன் கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்கணும், ஏன்னா இவன் மேலே பிரேக் அவுட்னா லாஸ் ஆகிடுவான். ஸோ இவன் கட்டுப்பாட்டில் வச்சுக்கணுன்ற பிளான் பண்ணிட்டான். ஸோ அதனால் இந்த ஜோனுக்கு மேலே மார்க்கெட்டை அவன் புஷ் பண்ணவே இல்லை கடைசி வரைக்கும். இந்த ஜோனுக்கு மேலே மார்க்கெட்டை புஷ் பண்ணவே இல்லை. ஸோ இதில் நீங்கள் ப்ராஃபிட் வந்து ஒரு வேளை வந்து லிக்விடிட்டியை, அதாவது நீங்கள் ப்ரோட்டர் நீங்கள் வீடியோ கண்டினியூ பார்த்துட்டு இருக்கிறீங்க, சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸோட லிக்விடிட்டி கரெக்டாக வரைகிறீங்க அப்படின்னா நிச்சயமாக இதில் ப்ராஃபிட் பண்ணிருக்கலாம், இல்லைன்னா சொல்ல. ஓகேவா? இது கன்சிஸ்டண்டாக இந்த இடத்துல வந்து அப்படி ப்ராஃபிட் பண்ண முடியுமானா 60% பண்ணலாம். ஓகேங்களா? ஆனால் நீங்கள் நம்ம இடத்துக்கு வந்து ஒரு ரிவர்ஸோ பிரேக் அவுட்டோ நடந்தால் மட்டும்தான், அதாவது இந்த இடத்துல இருந்து மேபி மார்க்கெட் இங்கேருந்து இங்கே போயிடுச்சு, இந்த இடத்த டச் பண்ணி கீழே இறங்கிடுச்சு அப்படின்னா வித்தின் 350 மினிட்ஸ் கேண்டலில் இங்கே ரீச் பண்ணியிருக்கு மார்க்கெட். ஸோ அதோட ப்ரீமியம் பார்த்தீங்கன்னா அப்நார்மலாக இருக்கும். அதனால தான் நம்ம இதை மேஜிக் லைன்னு சொல்கிறோம். இந்த இடத்துக்கு வந்தால் நீங்கள் ட்ரேட் பண்ணுங்கன்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இதை முதல்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க. ஸோ நிறைய பேர் வந்து ஒருத்தர் நம்ம கமெண்ட்லேயே போட்டிருந்தாரு. ஸோ அதை நான் நெகட்டிவாக பார்க்கல, அவருக்கு புரியல அப்படின்றத நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ நம்ம கான்செப்ட் புரியல, அது தட் மீனிங் என்னென்னா அவருக்கு நம்மளோட கான்செப்ட் தெரியல. ஸோ நம்ம எதை வச்சு இந்த லைன்ஸ் கொடுத்துட்ருக்கோம், ஏன் கொடுத்துட்ருக்கோன்றது அவர் தெரியலன்றதை நான் ஃபீல் பண்ணுறேன், சரிங்களா? ஸோ இதுதான் நடந்திருக்கு. ஸோ இந்த இறக்கம் தடுக்கப்பட்டதுக்கான காரணம், சரி மேலே ஏறிடுச்சு, திருப்பி 2 கேண்டில் கீழே இறக்கிருக்காங்க. தடுக்கப்பட்டதுக்கு காரணம் இந்த லிக்விடிட்டி மார்க்கெட் வந்து பிரேக் பண்ணுறதுக்கு வந்து இந்த ஏரியா, தட் மீன்ஸ் இந்த ஏரியாவை பிரேக் பண்ணுறதுக்கு வந்து மார்க்கெட் வந்து சிரமப்பட்டுருது. ஸோ அதனால தான் கண்டினியூ இங்கே வந்து ரிவர்ஸில், ஏன்னா அப்போ சில பிரேக் அவுட் ஆயிடுச்சு மார்க்கெட்டு, அகைன் கீழே வராது, வந்துச்சுன்னா இங்கே வந்துடும் மார்க்கெட்டு, இந்த இடத்துக்கு வந்துடும். நம்ம சொன்ன மாதிரி இங்கே 30 தான் இங்கே தான் வந்திருக்கணும், ஆனால் இது வரல அப்படின்னா மீனிங் என்ன அர்த்தம், சாத்தியம் இல்லை அப்படிங்கிறத அர்த்தம். மேபி நாளைக்கு எப்படி மார்க்கெட் இருக்க போகுதுன்னு தெரில. ஸோ இன்றைக்கி நம்ம இடத்துக்கு வரல, இன்றைக்கி எந்த ட்ரேட் ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம கிடைக்கல நம்ம ஸ்ட்ராட்டஜி படி. ஸோ நம்ம லாஸ்ட் வீக்கில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5 நாளில் 4 டேஸ் நமக்கு வந்து சான்ஸ் கிடச்சிது, நம்ம ட்ரேட் பண்ணோம், நல்லா எவர்கிரீன் ப்ராஃபிட் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த கடைசியாக இந்த வாரத்தில் இந்த 3ஆவது நாள் பயணம் பண்ணுறோம். 3 நாளுமே நம்ம இடத்துக்கு மார்க்கெட் வரல. ஸோ இந்த மாதிரி இடத்துக்கு 3 நாள் வரல அப்படின்னா நாளைக்கு பெரிய மொமெண்டம் இருக்குது, காத்துட்ருக்கு. ஸோ எப்படி ரேஞ்சஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இதை வந்து நம்ம 20ஆம் தேதியாக ப்ரீ மார்க்கெட்டில் பார்க்கலாம்.
ஸோ நான் திரும்ப என்ன சொல்ல வரேன்னா, நம்ம மார்க்கெட்டில் நம்ம இடம் வந்தால் ட்ரேட் பண்ணிங்கன்னா இட் வில் பி ப்ராஃபிட்டபிள் ட்ரேட். ஓகேங்களா, சக்ஸஸ்ஃபுல் ட்ரேட் வித்தின் 1 hour. ஓகேங்களா, ஆனால் இதை நீங்கள் வந்து லிக்விடிட்டி ப்ராக்டிஸ் பண்ணலாம், தப்புலாம் சொல்ல வர. நீங்கள் அதுக்கு கொஞ்சம் பயிற்சி தேவை. லிக்விடிட்டி வரைஞ்சு லிக்விடிட்டிலேருந்து கரெக்டாக சப்போர்ட் ஆகுதா அப்படின்னு பார்த்து இதையும் பேங்க் நிஃப்டியும் எக்ஸாக்டாக நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்து ட்ரேட் பண்ணணும். நீங்கள் ஒரு இண்டெக்ஸ் ஒரு இண்டெக்ஸை மட்டும் வச்சு ட்ரேட் பண்ணீங்கன்னா நிச்சயமாக ப்ராஃபிட் பண்ண முடியாது. அது உங்களை வந்து எப்படி வேணாலும் கொண்டு போய் விட்டுரும். டிகே பண்ணுவாங்க. பச்சையாக சொல்ல போனோம்னா இந்த ரெண்டுக்கும் இடையில மார்க்கெட் இருக்கும்போது டிகே ஆகும், டைம் டிகே பண்ணுவாங்க. மேலே கீழேயும் ஃப்ளக்சுவேஷன் இருக்கும். நம்ம ஆல்ரெடி சொல்லிடுவோம், இந்த லைனுக்கே போகலை அப்படின்னா மார்க்கெட் என்னவா இருக்கும், மேலே எங்கேயும் இப்படி தான் ஆட்டுவாங்க. நீங்கள் இந்த ஆட்டுற இடத்துலலாம் நம்ம மேலே போனால் ப்ராஃபிட் பண்ணிடலாம், கீழே வந்தாலும் ப்ராஃபிட் பண்ணிடலாம், புட்டில் இப்படி நீங்கள் மார்க்கெட்டில் சஸ்டைண்டாக நீங்கள் வந்து ப்ராஃபிட் பண்ண நினச்சிங்கன்னா கண்டிப்பாக பண்ண முடியாது. எவ்வளோ சீக்கிரம் மார்க்கெட்டுக்குள்ளே வந்திருக்கீங்களோ அவ்வளோ சீக்கிரம் மார்க்கெட் உங்கள் கையை பிடிச்சி கூட்டு போய் வெளியே விட்டுரும். ஓகேங்களா, இந்த மாதிரி என்னைய நிறைய டைம் வெளியே விட்டுருக்கு. ஸோ அதனால் அந்த தவறுகள்லாம் பண்ணாதுங்க. ஸோ நம்ம கொடுக்குற ஹெட்ஜிங் பிளேஸுக்கு வந்தால் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணுங்கள், கன்சிஸ்டண்டாக ப்ராஃபிட் இருக்கும். இந்த மாதிரி நம்ம லிக்விடிட்டி பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட டார்கெட், அதாவது ஒரு 20 பாயிண்ட் 30 பாயிண்ட் போடுறீங்களா போடுங்க, நல்லா அது ஒரு டீசெண்டான ப்ராஃபிட்டாக தான் இல்லைன்னு சொல்ல வரல. ஆனால் அதுவுமே ஐவியை பார்த்துக்குங்க. நீங்கள் எடுக்க போகிற இடத்துல கால் ஆப்ஷன் எடுக்க போகிறீங்களா, ஐவி எந்த பக்கம் இருக்குது, புட் ஆப்ஷன் எடுக்க போகிறீங்கன்னா ஐவி எந்த பக்கம் சாதகமாக இருக்குது, நீங்கள் எடுக்கிற இடம் கரெக்டான சப்போர்ட் லெவல் தானா, கரெக்டான லிக்விட் லெவல் தானா, லிக்விட்டில் டச் ஆகி தான் மேலே வருதா, இது எல்லாமே நீங்கள் பார்த்து தான் பண்ணணும். இன்னொரு விஷயமும் சொல்லிக்கிறேன், ஒரு கேண்டில் முடிஞ்சு ஒரு 15 minutes கேண்டில் முடியுது அப்படின்னா அதாவது இந்த 15 minutes கேண்டில் போய் நீங்கள் 7வது நிமிஷத்தில் போய் ட்ரேட் எடுக்கக்கூடாது. தட் மீன்ஸ் இந்த 15 minutesல போய் 7வது நிமிஷம் ட்ரேட் எடுக்கக்கூடாது. இந்த ஃப்ளக்சுவேஷனில் நீங்கள் உங்களோட மனசு என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு லாஸ் போயிட்டு இருக்கோம், லாஸ் புக் பண்ண தோணும், ஏன்னா லைனுக்கே போயிருமோலாம் தோணும். அப்போ ஒரு லிக்விடிட்டி, அதாவது ஒரு 15 minutes கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் நெக்ஸ்ட் 15 minutesோட ரீட்ரேஸ்மெண்ட்டில் தான் நீங்கள் வந்து ட்ரேட் எடுக்கணும். ஒரு 15 minutes முடிஞ்சு அடுத்த 15 minutes தான் நீங்கள் ட்ரேட் எடுக்கணும். ஸோ ஒரு ப்ராஃபிட் பண்ண முடியும். ஓகேங்களா, அதாவது நான் சொல்கிறது சைக்காலஜியாக நீங்கள் வந்து பேனிக் ஆகாமல் இருப்பீங்க. இல்லை அப்படின்னா நீங்கள் 14வது நிமிஷத்தில் எடுக்கிறீங்க ஒரு ட்ரேடுனா, இங்கே இருக்குது 2 நிமிஷம் இங்கே வந்துடுறான் அப்படின்னா உங்கள் மனநிலை என்னவா இருக்கும், கண்டிப்பாக எக்ஸிட் போயிடும். நம்ம ப்ரைஸ் வந்து ஒரு 10 பாயிண்ட் இறங்கிடுச்சுன்னா லாஸை புக் பண்ணிடுவோம். இதுவே நம்ம லைன் வரும்போது வேறு, நான் சொல்கிற சினாரியோ வேறு. லிக்விடிட்டி பேஸ் பண்ணி நீங்கள் ட்ரேட் பண்ணுறதா இருந்தீங்கன்னா பண்ணலாம், வேணான்னு சொல்ல. ஒரு மினிமம் ப்ராஃபிட்டில் நீங்கள் எக்ஸிட் பண்ணிக்கங்க. வந்து நம்ம லிக்விடிட்டி தான் நீங்கள் எவ்வளோ பெரிய டார்கெட் நம்ம இடத்துக்கு கண்டிப்பாக போகணும், போகும். அது வித்தின் 15 minutes to 45 minutes 1 hour போகணும், கண்டிப்பாக போகும். இதை தான் நம்ம ரிப்பீட்டடாக சொல்கிறோம். இதை வந்து நம்ம வீடியோவை வந்து புது வாரியர்ஸாக இருந்தாலும் சரி, பழைய வாரியர்ஸாக இருந்தாலும் சரி, நீங்கள் கண்டினியூவாக ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஒரு நாள் 2 நாளே புரியாது. எல்லா நாளுமே நமக்கு ட்ரேடுக்கு வாய்ப்பு கிடச்சிருச்சுன்னா நம்ம கிட்டத்தட்ட சாதாரணமாக ஒரு 1 லட்சம் வச்சு பண்ணுறோம்னா நீ கோடீஸ்வரன் ஆயிடுவான்ல, புரியுதுங்களா? அதெல்லாம் சாத்தியமே இல்லை. மாதத்தில் உங்களுக்கு ஒரு 10 ட்ரேட் அந்த மாதிரி கிடைச்சாலே போதுமானது. மாதத்தில் 2 ட்ரேட் கிடைச்சாலுமே போதுமானது. வேறு லெவல் ப்ராஃபிட். உங்களோட மார்ஜின் அப்படியே ட்ரிபிள் ஆகிடும். நாளை எக்ஸ்பைரி அன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம லைனுக்கு வந்து செகண்ட் ஹாஃப், அதாவது 12 மணிக்கு மேலே நம்ம லைனுக்கு வந்து ரிவர்ஸெல்லாம் ஆகுது அப்படின்னா சரியான ப்ராஃபிட் இருக்கும். 0 to ஹீரோ அப்நார்மல் ஓட்டியெல்லாம் பயங்கரமாக பர்ஃபார்ம் பண்ணும். 2 ரூபா 200 ரூபா கூட போகலாம், தப்பெல்லாம் அதெல்லாம் மாற்றுக்கிறதுல நான் நிறைய பார்த்துருப்போம். நம்ம அது மாதிரி ப்ரீவியஸ் நம்ம டேஸில் நம்ம க்ளோசிங் ப்ரீவியஸ் வீக் க்ளோசிங்லாம் நம்ம பார்த்துருக்கோம் எப்படி இருந்திருக்கு அப்படின்னு. ஸோ அந்த இடத்துக்கு வந்தால் இது இப்படி தான் இருக்கும். அப்போ அந்த இடத்துக்கு வந்து ட்ரேட் பண்ணி பழகுங்க. நிச்சயமாக வாரியர்ஸ் நீங்கள் எவரையும் சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்பீங்க, மாற்றுக்கிறது கிடையாது. வாங்க 20 தேதி நம்ம ப்ரீ மார்க்கெட்டில் பார்க்கலாம். ஓகே வாரியர்ஸ், பிடிச்சிருந்தா நியூ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், அப்படியே பெல் பட்டனை அமைக்கி விட்டுருங்க.